இங்க வா. லைட் போட்டு தான் படம் காமிப்பேன், இஷ்டமா? ஐயா, லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. நீ இத்தோட திவால் தான் அடிச்சது போல. சார், லைட் போட்டு தான் படம் காட்டுவேன், இஷ்டமா? எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார், என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட்டா? மாஸ்டர், சார ஸ்வீட்டா கவனி. புதுசா மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேட்கிறாரு சாரு. என்னங்க வீடியோ எங்க வாங்குனீங்க? நமக்கும் ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்து தரேன். பேப்பரோடவா, பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்குனீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாம தான். அப்படின்னா கடத்தல் சரக்குதான். ஓஹோ. அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் கையை கொஞ்சம் ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திரிச்சு யார் முகத்துல முடிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ஏங்கா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற வீட்டுல பாத்திரமே இல்லையா? ஏன் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போற? டேய், மருமகளா போனா இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். இதுக்கே இப்படி சொல்றியே? ஒவ்வொரு வீட்டுல பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகும்போது கட்டு ரூபா நோட்டு வேற எடுத்துட்டு போனோம், தெரியுமா? எதுக்கு? இப்போ நான் அவங்க வீட்டுல காலம் பூரா இருக்கணும்னா அவங்க எனக்கு சோறு போடணும்ல, அதுக்குதான். அதை எதுக்கு அவங்க கிட்ட குடுக்கணும்? அத்தோட ஹோட்டல்ல கொடுத்தா ஒழுங்கா உட்காந்து சாப்பிடலாம்ல. உங்களுக்கு தெரியுது, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களுக்கு தெரியலையே. டேய், நீங்களாவது உங்களுக்கு வர பொண்டாட்டிங்க கிட்ட இந்த மாதிரி எதையும் வாங்காதீங்க. எங்களை கட்டிய பொண்ணு வந்து அந்த மாதிரி அழகா இருந்தா பாப்போம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். கல்வி கழகு கசடர மொழிதல். செல்வருக்கு அழகு பசங்களா, நல்லா படிக்கிறீங்களா? ஏதோ என் மக கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறா. ஒழுங்கா படிச்சு அவ பேரை காப்பாத்துங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் போய் வெளியே வண்டியில ஃபேன் ரேடியோ எல்லாம் வந்திருக்கு, எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன பண்ணீங்க? படிக்க வர பசங்களை போய் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் பொறுப்போடு நடந்துக்கிட்டா நம்ம நாட்டோட கல்வித்தரமே உயர்ந்துடும். யோ, இதுவும் அக்காக்குதான், இதுலயும் பேர் போடு. தம்பி, அது டேப் ரெக்கார்டரு. அதுல பேர் குத்தினா உடைஞ்சு போயிடும். டேப் ரெக்கார்ட்னா? இவரு நீ என்ன பேசுறியோ அது அப்படியே திருப்பி பேசும். கிளிப்பிள்ள மாதிரியா? அதே மாதிரிதான். எங்க பேசு. ஹலோ, ஆண்டாளு. என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு வந்து தரக்கூடாதா? அண்ணா, வா வா. விழாமா? யாரு கூட? நம்ம ஆண்டாள் கூட தான். கொடுத்து வச்ச வேண்டாம். நான் ஏன் பிறந்தேன்? பாண்டியா, நான் உனக்கு பெரியவன்ல. ஏன்டா என்ன பாண்டியன் கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா, இன்னொரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். ஐயோ, வரலையாண்ணா. ஐயோ, வரலையாண்ணா. ஐயோ, வரலையாண்ணா. வரலையாண்ணா. எடுக்கிற டைட்டா வர மாட்டேங்குண்ணா. இனிமே என்ன பாண்டியான்னு கூப்பிடுவிய? கூப்பிடவே மாட்டேன். கூப்பிட்டா என்ன பண்றது? கூப்பிட்டு மறுபடியும் டைட்டா மாட்டி விட்டுருங்க. ஐயோ, ஐயோ, டைட்டா அடிக்குது.
ஆத்தா, ஐயா, உனக்கு என்னப்பா ஆச்சு? ஐயோ, எந்த தருதலடா உன் தலையில இதை மாட்டிச்சு? அனந்தாப்பா வல்லாதுக்கு மாத்திருச்சு. அனந்த் திட்டாரப்பா. ஏய், அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில டவுசர் மாட்டி வச்சிருக்க நீ. உன் பையன் தலைக்கு சொம்பு தான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டேங்கிறேன், சந்தோஷப்பட்டுக்க. அடிச்சு இருப்பால. கடைக்கு வா, உன்னை பேசிக்க. அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. அண்ணன் நல்ல வருப்பா. எப்பா அண்ணன் நல்ல வருப்பா. ஐயோ, தேவசாவை மாட்டி குழப்பிட்டானே. வைத்திர வைத்திர, எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில தேவசாவை மாட்டிக்கிச்சு. எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரமாச்சு தேக்ஸா மாட்டி? 1 மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்கு அழுகுற? எனக்குங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். உண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. தேக்ஸாவை கரெக்டாவே முடியாது. காலையில எழுந்திரிச்சு யார் மூட்டு முடிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியரே.